ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் பரலோக தகப்பனே இயேசப்பா, அந்த நாளை தந்ததுக்காக நன்றி இயேசப்பா. எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தகப்பனே இயேசப்பா, ஏழை பாவிகளாக எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நடிச்சதும் தகப்பனே இயேசப்பா. கடந்த இயேசப்பா நாட்கள் இயேசப்பா உபவாசம் செய்த இயேசப்பா, நாள் எங்களுக்காக பாடு இயேசப்பா ஏற்றுக்கொண்டே இயேசப்பா, எங்களுக்காக மடித்திரே இயேசப்பா விசுவத்தரிக்கிறோம் இயேசப்பா. இயேசப்பா கடந்த 3 வார்த்தையும் இயேசப்பா கேட்க செய்த கிருபைக்காக இயேசப்பா உமக்கு நடிச்சதும் தகப்பனே இயேசப்பா. இந்த 4வது வார்த்தையும் தகப்பனே இயேசப்பா கேட்கறதுக்கு சித்தம் கொண்டதற்காக உமக்கு நடிச்சதும் தகப்பனே இயேசப்பா. என் கூட இடைப்படுங்க தகப்பனே இயேசப்பா. அடியேனை அடுத்து தகப்பனே இயேசப்பா நீங்க வெளிப்படுங்க, நீங்களே பொறுப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மிப்ரேஜினால பிதாவே ஆமென். எடுத்தவங்க வாசிக்கலாம். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனம். இதில் ஒரு பூமியை முழுமையாக ஒரு அந்தகாரம் சூழ்ந்து கொள்ளுது. அந்த அந்தகாரம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். இயற்கையாக எந்த சூரிய கிரகமும் அந்த இதில் நடக்கலை. அது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டமான ஒரு விஷயம். மனுஷங்களோட பாவம், அதாவது நம்ம செஞ்ச பாவம் எல்லாமே எழுந்து தேவனுக்கு அந்த பூமி முழுவதையும் காலில் பூமியை மறைச்சது. அந்த கொல்கத்தா மலையை மட்டும் மறைக்கலை. அந்த கொல்கத்தா மலைக்கிட்ட இருந்த மக்களை மட்டும் பூமியிலேருந்து அந்த காடில் அந்த அந்தகாரம் மறைக்கலை. பூமியில் இருந்த எல்லா இடத்தையும் அந்த அந்தகாரம் பூமியை மறைச்சிச்சு. அந்த பூமியை மறைக்கும்போது இயேசுவானவர் ரொம்ப ஒரு கைவிடப்பட்ட நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஏன்னா பிதாவானவர் பாவத்தை பாராதவர். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அவர் பாவத்தை பாராதபடினால, பாவமானது இயேசுவானவர் மேலே சுமத்தப்பட்டதுனால, பாவம் உலகத்தை மறைச்சதுனால, அவர் முகத்தை திருப்பினதுனால, இவ்வளோ நேரம் தொடர்பில் இருந்த இயேசுவானவர் கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. எடுத்தவங்க வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதில் இந்த வசனம் சொல்லுது, பிதாவானவர் ஏசப்பா எப்பவுமே தனியாகவே இருக்க விடலை. ஏன்னா ஏசப்பா பிதாவானவருக்கு பிரியமான விஷயத்தை செய்கிறாங்க. பிதாவானவரை எப்பவுமே தேடுறாங்க. எல்லா இடத்துலையும் பிதாவானவர் தேடும் போச்சுல, பிதாவானவர் இயேசுவானவரை எப்பவுமே தனியாக இருக்க விடலை. ஆனால் அந்த சமயத்தில் உலகத்தில் இருக்கிற பாவம் பூமியை மறைத்ததுனால, பிதாவானவரோட பிரசனம் ரொம்ப நேரம் ஒரு 3 மணி நேரம் பூமியிலேருந்து இல்லாததுனால, இயேசுவானவர் ஒரு தவிக்கப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலையில் தள்ளப்படுறாங்க. இந்த கைவிடப்பட்ட நிலைமை நமக்கு வர வேண்டியது. நம்மளுடைய பாவங்களால் தான் அந்த கைவிடப்பட்ட நிலைமை இயேசுவானவருக்கு வந்துச்சு. அந்த கைவிடப்பட்ட நிலைமை நமக்கு வர வேண்டியது. ஏசப்பா அந்த கைவிடப்பட்ட நிலைமை நான் தாங்கிக்கிறேன், என்னோட பிள்ளைகள் அந்த நிலையை தாங்கிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிலைமையை இயேசுவானவர் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனாலும் நம்ம இப்போவும் மறுபடியும் நம்ம பாவம் செஞ்சு அந்த நிலைமைக்கு தான் போய்ட்டுருக்கோம். இப்போ நம்ம அந்த கைவிடப்படாத நிலைமைக்கு, கைவிடப்படாத அந்த நிலையில் இருக்காமல் இருக்கோன்னா அதுக்கு ஒரு 2 காரியங்கள் செய்யணும். முதலாவது, நம்மளோட வாழ்க்கையில் அந்தகாரங்கிற அந்த இருள் இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசப்பா நமக்காக பாவம் ஆகிட்டாங்க. நமக்காக ஆல்ரெடி பாவம் ஆகிட்டாங்க. நமக்கு வர வேண்டிய அந்த கைவிடப்பட்ட நிலைமையை ஆல்ரெடி ஏற்றுக்கொண்டுட்டாங்க. மறுபடியும் நம்ம அந்த பாவத்தை செஞ்சு, அவர் பாவம் அந்த இதை நினைக்காம நம்ம மறுபடியும் பாவம் செஞ்சு நம்ம மறுபடியும் அந்த கைவிடப்பட்ட நிலைக்கே போயிட்டுருக்கோம். ஏசப்பா அதை விரும்பலை. ஏன்னா நம்ம கைவிடப்பட்ட அந்த நிலைமைக்கு போகக்கூடாதுன்னு தான் அன்றைக்கி ஏசப்பா அந்த கைவிட நிலைமைப்பட்ட இதுக்கு போனாங்க. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட பாவம், நம்மளோட அக்கிரமம், இதை தான் நம்மளுக்கும் தேவனுக்கும் ஒரு இடையில் ஒரு பிரிவினையையும் ஒரு அந்தகாரத்தையும் கொண்டு வருது. இந்த பாவம், இந்த அக்கிரமம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடாது.
எப்படி நம்மள இப்போ ஒரு ரூமில் இருக்கும், எல்லா பொருட்களும் இருக்குது. அந்த ரூமில் ராத்திரியாவது ரூமில் லைட் இல்லைன்னா நமக்கு அந்த ரூமில் இருக்கும்போது ஒரு குழப்பம் வரும். எந்த பொருள் எந்த இடத்துல இருக்காது, இங்கே நடந்தால் நம்ம சரியாக இருக்குமா, இங்கே ஏதாவது பொருள் தட்டி நம்ம கீழே விழுந்துட மாட்டோமா, நமக்கு அடிபடாது அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இருக்காது, ஒரு குழப்பமான இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம பாவத்தை செஞ்சு நம்ம லைஃப், அதாவது நம்மளோட வாழ்க்கை அந்தகாரம் பட்டு இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன செய்ய போகிறோம், ஒரு குழப்பமான ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கும். நம்ம நித்திய ஜீவனை பெறுவோமா, எல்லாமே ஒரு குழப்பமான ஒரு விஷயத்திலேயே தான் நம்ம இருப்போம். இந்த அப்படி இருக்கும்போது நம்ம தனியாக இருப்போம். அந்த கைவிடப்பட்ட நிலைமை நமக்கு வரக்கூடாது. அதுக்காண்டி தான் ஏசப்பா கைவிடப்பட்ட நிலையில் இருந்தாங்க. ரெண்டாவது, நம்ம அந்த கைவிடப்பட்ட நிலைமையை அடையாமல் இருக்கோன்னா ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, தேவனை எப்போதுமே தேட வேண்டும். இயேசுவானவர் எல்லா வேலையிலையும் தேவனை தேடுவாங்க. மலையில் இருக்கும்போது ஜெபம் பண்ணாங்க. கடைசியில் அவங்கள பிடித்து கொண்டு போகும்போது கெத்செமனே தோட்டத்துலேயும் ஏசப்பா ஜெபிச்சு கொண்டு தான் இருந்தாங்க. எப்பவுமே அவங்கள தேவனை தேடிக்கொண்டே இருந்ததுனால தான் ஒரு அந்த அன்பு, அவர் தேவனும் இயேசுவானவரும் இருந்த அந்த ஐக்கியத்தினால தான் அதுவரை அவர் கைவிடப்பட்ட நிலைமையில் அடையலை. சிலுவையில் அடைச்சாங்க, காடி துப்பினாங்க, அவரை கிண்டல் செஞ்சாங்க, சீஷர்கள்லாம் விட்டு போனாங்க. எந்த விஷயமும் அவருக்கு பெருசாக தெரியல, கைவிடப்பட்ட நிலைமைக்கு தள்ளலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், தேவனை அவரை திருப்பின அந்த ஒரு நிமிஷம் மட்டும்தான் அவருக்கு கைவிடப்பட்ட நிலையில் இருக்காங்க. நான் தனியாக இருக்கிற அந்த ஒரு இது இருக்குது. வேதாமத்தில் நிறைய பேர் தேவனை தேடிட்டே இருப்பாங்க. அதை எல்லாம் 3 பேரை பற்றி நான் பேச போகிறேன். 3 பேரும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். முதலாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த 3 பேரும் நல்லாவே தெரியும். அவங்க அந்த தேசத்தில் இருக்கும்போது அடிமைகளாக போகப்பட்டாங்க. அந்த தேசத்தில் ஒரு ராஜா ஒரு விக்கிரத்தை வழங்கி, நீங்கள் இதை வழங்கணும், இல்லைன்னா நான் உங்களை எரியிற அக்னி ஜுவாலியில் உங்களை தள்ளுவேன் அப்படின்னு சொல்லியும் எல்லாருமே அந்த விக்கிரகத்தை வணங்கினாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும் வணங்கலை. அவங்களுக்கு துணையாக யாரும் இல்லை. அவங்க ஏசப்பாவை தான் தேடிருக்காங்க, ஏசப்பாவை தான் நம்பியிருக்காங்க. அவங்க மனுஷங்களை நம்மளே, நான் இப்படி இருக்கேன், எனக்கு மனுஷங்க உதவி செய்வாங்க அப்படி எதுவும் இல்லை. அவங்க ஒரு தனியாக ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருக்காங்க. ஆனாலும் அவங்க தேவனை தேடிட்டே இருந்தாங்க. அந்த ராஜா அவங்கள அக்னி ஜுவாலியில் தள்ளின போக கூட ஏசப்பா அவங்கள கைவிடாமல் அவங்க கூடவே இருந்தாங்க, அவங்கள பாதுகாத்தாங்க. அந்த நிலையை கொண்டு போகாமல் அவங்கள பாதுகாத்து வழி நடத்துனாங்க. ரெண்டாவது தானியேலும் அதே மாதிரி தான் தினமும் தேவனை ஜெபிச்சு கொண்டே இருப்பாங்க. காலையில், மதியம், ராத்திரி, இன்னும் 3 வேளையிலையும் தேவனை எப்பவுமே தேடிக்கொண்டே இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு அங்கே ஒரு திட்டம் நடக்கு. உங்களை தவிர வேறு யாரையும் வணங்குற எல்லாத்தையும் சிங்கக்கேபியில் போகணுன்னு ஒரு திட்டம் நடந்து முத்திரை படிக்கப்பட்டதுன்னு தானியலுக்கு தெரியும். ஆனாலும் நான் என் தேவனை எப்பவுமே தேடுவேன், எனக்கு என் தேவன் தான் முக்கியம், மனுஷங்க எப்படி போடணும், நான் தனியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு என் தேவன் கூட இருக்கிறாங்க, அந்த ஒரு மனப்பான்மையினால் அவர் வழக்கம் போல் காலையிலையும் மாலையிலும் மதியான வேலை 3 வேளையும் ஜெபிச்சாங்க. சிங்கக்கேபியில் தூக்கி போடப்பட்டும் அந்த சிங்கக்கேபியில் அவர் தனியாக தான் இருந்தாங்க. ஆனாலும் தேவனுடைய பிரசனம், தேவன் தம்முடைய தூதர்கள் கட்டளையிட்டு சிங்கத்தின் வாயையும் கட்டி போட்டு தானியேல் கூடவே இருந்து அவரை பாதுகாத்து வழி நடத்தினாங்க. 3வது யோசேப்பு தன்னோட சகோதரால் கைவிடப்பட்டு எகிப்து தேசத்துக்கு அடிமையாக போகப்பட்டாங்க. அந்த இடத்துலையும் அடிமையாக போகப்பட்ட அந்த எகிப்து தேசத்துலேயும் தான் மேலே குற்றம் சுமற்று சிறைச்சாலையில் போகிறாங்க. அந்த சிறைச்சாலையிலும் ஒரு தனிமையான ஒரு கைவிடப்பட்ட அந்த நிலைமையிலையும் யோசேப்பு தேவனை தேடி தான் இருந்தாங்க. பாவத்தை செய்யவே இல்லை, பாவத்துக்கு விலகி தான் இருந்தாங்க. அந்த பாவத்துக்கு விலகி இருக்கனால தான் கூட இருக்குங்களுக்கு அவங்க தரிசனங்களுக்கு அர்த்தத்தெல்லாம் சொல்கிறாங்க, என்னை நினைங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் நினைக்கல, அவங்களும் அவங்கள மறந்துட்டாங்க. ஒரு கைவிடப்பட்ட நிலையிலும் தேவன் நேர்த்தியான வேலையில் யோசேப்பை விடுவித்தாங்க. அந்த தேசத்துக்கே ஒரு அரசாள்ற அதுக்கு அடுத்து ஒரு பதவியை கொடுத்து அந்த தேசத்துக்கே ஒரு பெரிய ஆளை கொண்டு வராங்க. யாரால் கைவிடப்பட்டாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே தேவன் யோசேப்பை தலை நிமிர செய்ய வச்சாங்க. நம்ம இதை உணர்ந்தவங்களாங்க நம்ம எப்பவுமே இந்த கைவிடப்பட்ட நிலைமையை அடையாமல் எப்பவுமே தேவனை தேடிக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் அந்தகாரம் இல்லாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருந்து விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருந்தோம்னா நம்ம இந்த கைவிடப்பட்ட நிலையில் இருக்க மாட்டோம். பிதாவானவர் ரொம்ப இரக்கம் குணம் உள்ளவர், நிறைய சான்சஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. போன வாரத்தில் அந்த அக்கா சொன்னாங்க, சவுலுக்கு 2வது வாய்ப்பு கொடுத்தாங்க.
அதே மாதிரி தான் இப்போவும் நமக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாய்ப்பில் மனம் திரும்ப மாட்டானா, இந்த வாய்ப்பில் மனம் திரும்பினா. ஒரு நல்ல அப்பாவா அவர் வந்து நமக்கு வந்து சான்சஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த சான்ஸில் மனம் திரும்ப மாட்டானா, இந்த சான்ஸில் என்னை தேடி வந்துட மாட்டானா, இதில் அவன் பாவத்தை விட்டு வந்துடானா, இதில் என்னை தேடிக்கிட்டே இருப்பானாங்கிற அந்த ஒரு சான்சஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் நம்ம வந்து இந்த லெந்து காலத்தை நம்ம லெந்து காலத்துக்கு கலந்து கொண்டு தான் இருக்கோம். ஆனால் நமக்குள்ள எந்த மாற்றம் இருக்குது. கோடாரியானது மரத்தின் வேரருகிலே வைக்கப்பட்டிருக்கு. அவர் இன்னும் பரிந்து பேச இந்த மரம் இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், இந்த ஒரு வருஷம் இப்போ திருந்திடுவான் அப்போ திருந்திடுவான்னு ஏசப்பா சான்சஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம திருந்தலைன்னா கடைசியில் 2ஆம் வருகையில் அவர் வந்து தகப்பனாக வர மாட்டாங்க, ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாக வருவாங்க. அவர்கிட்ட தப்புனா தப்பு, சரினா சரி. அந்த டைமில் நம்ம கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது. அந்த நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. அந்த நிலைமையில் இருக்கக்கூடாதுன்னு தான் இயேசுவானவர் அந்த நேரத்தில் கைவிடப்பட்ட நிலையில் யாரும் இல்லாமல் தனிமையாக இருந்து என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு உறக்க சத்தமாக சொன்னாங்க. நம்ம இந்த நிலைமை இருக்காதபடிக்கு நம்ம லைஃப்பில் இருந்து அந்த காலத்தை வெளியே கேட்டு நம்ம தேவனான அந்த ஒளியை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு ஒளி வீசுவோம். அதுக்கடுத்து நம்ம எப்போதுமே தேவனை வந்து தேடிக்கொண்டே இருப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.